Hi friends, welcome to Cinema Artist Best. Cinema Artist Bestல இப்போ நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா கார்பஸ் கிறிஸ்டி. இந்த திரைப்படம் வெளியான ஆண்டு 2019. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலாந்து நாட்டு திரைப்படங்க. இந்த திரைப்படத்தின் டைரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா ஜான் கொமாசா. திரைப்படத்தின் ரைட்டர் மட்டேயுஸ் பசிவிச். இந்த திரைப்படத்தில் பாட்டோஸ் பெலேனா டேனியலா முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காருங்க. சரிங்க, கார்பஸ் கிறிஸ்டி என்ன மாதிரி கதைகளும் பார்ப்பாங்க. கார்பஸ் கிறிஸ்டி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாட்டின் வேர்டு. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பாடி ஆஃப் கிரைஸ்ட், அது வந்து இயேசுவின் உடல், இதுதான் இதோட அர்த்தம். இந்த கார்பஸ் கிறிஸ்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து மிக முக்கியமாக வந்து இது வந்து ஒரு முக்கியமான நாள் கிறிஸ்டியன்ஸ் பீப்புளுக்கு வந்து என்னென்னா இந்த நாளை வந்து அவங்க பெருசாக கொண்டாடுவாங்க. அதாவது வந்து அவங்களோட ஃபெய்த், அவங்களோட நம்பிக்கை இருக்குது பார்த்திங்களா, அதாவது கிரைஸ்ட் மேலே இருக்க நம்பிக்கை இருக்குது பார்த்திங்களா, அது எவ்வளோ அபரிமிதமானது அப்படின்றது கொண்டாடுற ஒரு நாள். அந்த நாளில் அவங்க வந்து அந்த நம்பிக்கையை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடி இது பண்ணுவாங்க. அப்படி கொண்டாடி வந்து ரொம்ப அவங்க மனதார கொண்டாடும் போது அவங்க கடவுள்கிட்டே போகிற மாதிரி ஒரு உணர்வு அவங்களுக்கு ஏற்படும். அப்படின்றது தான் இந்த கார்பஸ் கிறிஸ்டியோடைய அந்த டே அப்படி தான் கொண்டாடப்படுது. இந்த படத்தோட டைட்டிலும் அப்படி தான் வைக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த படத்தோட டைட்டிலுக்கும் இந்த கதைக்கு என்ன சம்மந்தம்ன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். ஓகே, இந்த படத்தோட கதைக்கு வந்துடும். இந்த படத்தோட கதை என்ன கதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, படத்தின் நாயனான டேனியல், அவன் வந்து ஒரு ஜுவனல் சென்டரில் இருக்கான். அவன் ஆல்ரெடி ஏதோ ஒரு தப்பு பண்ணிவிட்டு ஜுவனல் சென்டருக்குள்ளே வந்துடுறான். ஸோ ஜுவனல் சென்டருக்குள்ளே வந்த அவன் அங்கே ஜுவனல் சென்டர் இருக்கிற ஃபாதரான தாமஸ், அவருடைய அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜுவனல் சென்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மதம் சார்ந்து தானே இயங்கும். எப்படி இருந்தாலும் வந்து இவங்களை வந்து கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு தான் இயங்குவாங்க. அதே மாதிரி வந்து நிறைய ப்ரேயர்ஸ் சொல்லி கொடுப்பாங்க, நிறைய இது பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலாக அவனுக்கு பிடிச்சி போய் நம்ம ஒரு இதுவாகிறான், ஸ்பிரிச்சுவலாக பிடிச்சி போய் நாம் வந்து ஃபாதர் ஆகலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறான். பட் என்னென்னா டேனியலுக்கு ஒரே பிரச்சனை, அவனுக்கு வந்து அங்கே ஃபாதர் ஜென்ரலாகவே ஃபாதர் ஆகணும்னா நீங்கள் வந்து செமினார் அட்டன் பண்ணணும். அந்த செமினார் அட்டன் பண்ணி அந்த செமினாரில் வந்து உங்களை வந்து இது பண்ணால் தான் நீங்கள் வந்து ஃபாதர் ஆக முடியும். பட் இவனுக்கு அந்த செமினார் அட்டன் பண்ண முடியாத சூழல் ஏற்படுது. அதுக்கான காரணம் ஈ வாஸ் கன்விக்டட். ஸோ அப்படி நீ கன்விக்டாக இருக்கிறதுனால உன்னால் வந்து அங்கே செமினாருக்கு அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபாதர் சொல்லிடுறாரு. வேணும்னா உனக்கு ஒரு வேலை வந்து ஒரு மில்லாண்டை வந்து உங்களுக்கு நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரிட்டன்ஷன் ஆன இவனை அங்கேருந்து ஆரம்பித்து நீ நல்லபடியாக ஒரு வாழ்க்கை வாழலாங்கன்னு வேலைக்கு ஒரு மில்லில் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறான். தொலை தூரத்தில் இருக்குது, அந்த சின்ன டவுனில் இருக்குது. அங்கே போகிறான். அங்கே போனால் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சர்ச்சை பார்க்குறான். அந்த சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு சர்ச்சுக்குள்ளே போகிறான். அவன் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறான். அவன் ஒரு விளையாட்டை நான் சொல்கிறான், நான் தான் ஃபாதர் அப்படின்றான். நீ ஃபாதர்னால் அவன் கிண்டலாக ஏதோ பேசுகிறான். அப்போ நான் நன்னா இருக்கக்கூடாதா, அப்படின்னா அவங்களோட அது காலர் எங்கே அப்படின்னு கேட்குறான். அவனோட அந்த காலர் எடுத்துகிட்டு வந்துடுறான். அங்கேருந்து அந்த ப்ரீஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுறான். இப்போ அதை பார்த்த உடனே அங்கே இருக்கவங்கிட்ட சொன்ன உடனே இப்போ அவனை ப்ரீஸ்ட்டாக ஆக்கிடுறாங்க. ஸோ இப்போ அவங்க ப்ரீஸ்ட்டாக ஆன உடனே என்ன மாதிரி விஷயங்கள் அவன் பண்ணுறான். உண்மையாகவே அந்த டவுன் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளே இருந்திருக்கு, அங்கே இருக்க மனிதர்கள் எப்படி இருக்காங்க, இவங்க போய் என்ன மாதிரி விஷயங்களை பண்ணால் ஒன்று. ரெண்டாவது, இவனோட ஐடென்டிட்டி யாருக்காவது கண்டுபிடிச்சாங்களா கண்டுபிடிக்கலையா, இவன் எப்படியாவது அதிலேருந்து வெளில வந்தானா வரலையா அப்படின்றது தான் இந்த ஒட்டுமொத்த கதைக்களமைங்க. கார்பஸ் கிறிஸ்டி பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய பலம் வந்து இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே என்னென்னா த வேர்ட் ஸ்டார்ட் கோ அப்படின்னு படம் ஆரம்பித்து ஒரு 10 மினிட்ஸ் உள்ளே கொண்டு அப்படியே போயிட்டு ஒரு 15th மினிட்டுக்கு அப்புறம் நம்ம எதிர்பாராத விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் போது நம்ம இப்படி ஏறி உட்காந்துடுறோம், நிமிர்ந்து உட்காந்தவங்க தான். அதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளெட்ஜு வந்து அவ்வளோ நீட்டாக படம் மூவ் ஆகுது. எந்தெந்த இடத்துல சர்ப்ரைஸும் அந்த சர்ப்ரைஸும் இருக்குது, எங்கெந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. இது எல்லாமே இந்த ஸ்க்ரீன் பிளேவால் நம்ம ஆடியன்ஸ் வந்து க்ளூ பண்ணி கொண்டு போய் நிறுத்திடுதுன்னு சொல்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஸ்க்ரீன் பிளே இது. இந்த திரைக்கதை தான் வந்து இந்த படத்தை வந்து க்ளூ பண்ணி மேலே கொண்டு போனதுக்கு வந்து நம்ம ஆடியன்ஸை க்ளூவாக வச்சது முக்கியமான காரணம். அதே மாதிரி அடுத்தது இந்த படத்தில் நடித்த நடிகர் பாட்டோஸ் பெலேனாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதாவது வந்து எந்த வாழ்க்கை ஆசைப்பட்டாலும் அந்த வாழ்க்கைக்கு வந்துட்டான். ஆனால் இந்த வாழ்க்கையை அவன் அனுபவிக்கிறது, இந்த வாழ்க்கையை அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிற விடம். ஸோ அந்த கதாபாத்திரம் இப்போ இவன் இவன் எது சொன்னாலும் வந்து அங்கே எடுப்படும். அதை எப்படி அவன் பயன்படுத்திக்கிறான்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்கன்னா. ரைட்டிங்லேயே அது இருந்தது, அதை வந்து பெர்ஃபார்மன்ஸை ரொம்ப நல்லா கொண்டு வந்திருந்தார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதாவது இவரை வந்து ஒரு தப்பான ஆளாகவே நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ஆளாகவே அவர் ரொம்ப சாஃப்ட் நேச்சரான ஒரு ஆளாக தெரிவார். எல்லாமே அவர் ஹேண்டில் பண்ணுற விதம். ஸோ இதை வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸில் ரொம்ப அழகாக கொண்டு வந்து நிறுத்தியிருந்தார்.
அதே மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். அது பல பதில்கள் எடுத்து வரைக்கும் வந்த பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் நிஜமாகவே டாப் கிளாஸாக பண்ணியிருந்தாருன்னு நான் சொல்லணும். நான் முன்னாடி சொன்னது இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட், அதாவது வந்து ஒரு ஃபெய்த் இருக்குது எல்லாருக்குமே. இங்கே வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த நாள் இப்போ கிட்டத்தட்ட அந்த பேஸ் பண்ணி கதையில் ஒரு பாயிண்ட் வருது அந்த படத்தில். பட் இந்த படத்தை நான் பாடி ஆஃப் கிரைஸ்ட் எப்படி பார்க்குறேன்னா, இங்கே வந்து டேனியலோட கேரக்டர் தான் முக்கியமாக எடுத்துக்கணும். டேனியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறு பண்ணிக்கிறான் தெரியாமல் ஏதோ ஒரு இடத்துல, அவன் ரிட்டர்ன் சென்டரில் போய் மாட்டிக்கிறான். மறுபடியும் ஸ்பிரிச்சுவலாக அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சி போய் எங்கே வரான். பட் ஆனால் மறுபடியும் அவன் வந்து ஒரு இதில் தள்ளப்படுறான். அதாவது அவனோட ஃபெய்த் எங்கே, உண்மையான ஃபெய்த், நான் வந்து இதை இருக்கிறது பெட்டர், நான் இப்படியே இருந்துடுறேன், ஸ்பிரிச்சுவலாகவே நான் உள்ளே போயிடுறேன் அப்படின்னு நினைக்க ஒரு இடத்துல ஒரு ஃபெய்த் வந்து எங்கெங்கே இடங்களில் வந்து மாறுபடுகிறது அப்படின்றது சொல்லுது. அதாவது வந்து நான் ஒரு ஃபெய்த்தில் இருக்கேன், பட் என்னை எப்படி இன்னொருத்தன் பார்க்குறான், என் அதாவது அவங்க நான் நம்பலை, நான் என் நம்பிக்கை மீது அவனுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ற விஷயம் இந்த படம் பேசுது. எண்டில் வந்து ஒரு விசார் வந்து ஒரு இது சொல்லுவார் அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த எண்டு மூமெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் டைலாக்காக, அந்த சர்ச்சில் விரியும். அப்போ அந்த இடத்துல டேனியல் வந்து எவ்வளோ அவன் சைடில் ஒன்று விரியும், ஒரு ஷார்ட்ஸ் விரியும். அவன் எவ்வளோ வைலண்ட்டான ஒருத்தன், அவன் எப்படி வைலண்ட்டான ஒருத்தன்றத அந்த ஒரு சீன் சொல்லும். அந்த சீன் அந்த லாஸ்ட் ஷாட்டும் அப்போ நமக்கு அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இவ்வளோ வைலண்ட்டான ஒருத்தனாடா, இந்த அளவுக்கு வந்து ஒரு சாஃப்ட் நேச்சராக இவ்வளோ நல்லது பண்ணி வச்சுருக்கான் அந்த இடத்துல போய் அப்படின்றது நமக்கு தோணும். திஸ் இஸ் த வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் இன் திஸ் ஃபிலிம். ஒருத்தன் ஒரு மேலே நம்பிக்கை வைக்க முடிவு பண்ணிட்டானா, அந்த நம்பிக்கை அவனுக்கு பிடித்திருந்தால் ஓகே, அது வந்து அவன் வந்து அந்த நம்பிக்கையை வைத்து தன் வாழ்க்கையை வந்து அவன் வந்து சீரமைச்சிக்கிறான், தன்னை சார்ந்த வாழ்க்கை சீரமைக்க முற்படுகிறான் போது அந்த நம்பிக்கை சிறந்தது அப்படின்றது அந்த படம் பேசுது. இன்னொன்று வந்து இது வந்து போலாந்து நாட்டு படம் போது, போலிஷ் கண்ட்ரி இஸ் ரைட் விங் கண்ட்ரி. இப்போ அங்கே போய்ட்டு நம்ம வந்து ஒரு லெஃப்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூலாம் அங்கே எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு ரைட் விங் ஃபிலிமாக நான் பேச முடியாது. ரைட் விங் கண்ட்ரின்னும் போது அவங்க அதுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை அவங்க பேசுகிறாங்க, அதில் எவ்வளோ சிறப்பாக பேசியிருக்காங்கன்றதான் நான் பார்க்கணும். அந்த வகையில் தான் இந்த படத்தை நான் பார்த்தேன். ஸோ அப்படி தான் என்னோடய ஃபோக்கஸ் இருந்ததுங்க அந்த படத்தை பொறுத்த வரைக்கும். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 2020 ஆண்டு ஆஸ்கருக்கு வந்து பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃபிலிமுக்கு வந்து நாமினியாக இருந்ததுங்க. அதை தவிர்த்து இந்த திரைப்படம் 53 வின்ஸ் அண்ட் 39 நாமினேஷனாக இருக்குதுங்க. டெஃபினட்டாக நீங்கள் கார்பஸ் கிறிஸ்டி படம் பாருங்கள், ஒரு சிறந்த படத்தை பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமா வடியோ இல்லை ரீஜனல் சினிமா வடியோ இல்லை ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.